நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 460வது திருநாமம் சுகதாய நமக. கண்ணன் தனது அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டம் செல்ல தயாரானான். அப்போது கண்ணனின் நெருங்கிய நண்பரும் பக்தருமான உத்தவர் கண்ணனை அடிபணிந்து, கண்ணா, உன் திருவடி தாமரைகளை பிரிந்து ஒரு நொடியும் என்னால் வாழ இயலாது. என்னையும் உன்னோடு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்போது கண்ணன், உத்தவா, எனது இருப்பிடமான வைகுண்டத்தை நீ எப்படியும் வந்து அடையத்தான் போகிறாய். ஆனால் அந்த வைகுண்டத்தை அடைவதற்கு பக்தி யோகம், சரணாகதி என்று 2 வித வழிகள் உள்ளன. அவற்றுள் பக்தியோக தியான முறையை உனக்கு விளக்குகிறேன். அதை பின்பற்றி நீ என்னை வந்து சேர்வாயாக என்றான். கண்ணா, உலகியல் விஷயங்களையே பார்த்து வந்த மனிதர்களான நாங்கள் பக்தியோக தியானத்தில் ஈடுபடுவது சாத்தியமா என்று வினயத்துடன் கண்ணனிடம் கேட்டார் உத்தவர். அதற்கு கண்ணன், பாஞ்சராத்திர ஆகமம், கீதை போன்ற நூல்களில் நான் விதித்தபடி எனக்கு பூஜை செய்தல், அர்ச்சனை செய்தல், கோவில்களிலே தொண்டு செய்தல், என் நாமங்களை பாடுதல், என் கதைகளை கேட்டல், எனது வடிவை தியானித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். அவரவருக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை பலனில் ஆசையின்றி சரியாக செய்ய வேண்டும். இதை செய்ய செய்ய மனம் பண்பட்டு பக்தியோக தியானத்தில் ஈடுபடும் ஆற்றல் ஏற்படும் என்றார். மேலும் கண்ணன், உத்தவா, கபடமும் கர்வமும் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், குருவின் பக்தி நிறைந்தவனாக, ஜீவாத்மா பரமாத்மாக்களை அறிவதில் ஆர்வம் கொண்டவனாக, வீண் பேச்சு பேசாதவனாக இருப்பவனுக்கு பக்தியோகம் நன்றாக கைகூடும். சூரிய மண்டலத்துக்குள் இருக்கும் எண்ணெய் வேத மந்திரங்களாலும், அக்னி இருக்கும் எண்ணெய் அவிஸ் அர்ப்பணிப்பதாலும், வேதியர்களுக்குள் இருக்கும் எண்ணெய் அதிதி பூஜையாலும், பசுவுக்குள் இருக்கும் எண்ணெய் புல் அளிப்பதன் மூலமாகவும், பக்தனுக்குள் இருக்கும் எண்ணெய் உபசாரத்தின் வாயிலாகவும், இதயத்தில் இருக்கும் எண்ணெய் தியானத்தாலும், வாயுவுக்குள் இருக்கும் எண்ணெய் முக்கிய பிராணனாக எண்ணியும், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும் எண்ணெய் சமபுத்தியாலும் ஆராதிக்க வேண்டும். பக்தியோகத்தில் ஈடுபடுபவன் உலகியல் இன்பங்களையோ இந்திர லோகத்தையோ ஆத்ம அனுபவத்தையோ விரும்ப மாட்டான். என்னை அடைவது மட்டுமே தனது உயரிய குறிக்கோளாக கொள்வான். அழகிய முகத்தோடும், நீண்ட அழகிய 4 தோள்களோடும், அழகிய கழுத்தோடும், அழகிய கன்னங்களோடும், அழகிய புன்னகையோடும், மகர குண்டலங்கள் ஒளிவீசும் காதுகளோடும், பட்டு பீதாம்பரத்தோடும், கார்முகில் போன்ற வண்ணத்தோடும், திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மருவோடும், சங்கு சக்கரம் கதை தாமரை வனமாலை சிலம்பு கௌஸ்துபம் உள்ளிட்ட ஆபரணங்களோடும் திகழும் எனது வடிவத்தை இடைவிடாது தியானித்து கொண்டே இருத்தல் பக்தி யோகம் ஆகும். உத்தவா, என்னை அடைய விரும்புகிறாய் அல்லவா? என் ஆணைப்படி நீ பத்ரிநாத்துக்கு செல். எனது பாத நீரான கங்கா நதியில் நீ நீராடுவாயாக. கங்கையில் நீராடி தூய்மை அடைந்து அதன் பின் உலகியல் இரட்டைகளை பொருட்படுத்தாமல் மனதையும் புலன்களையும் அடக்கி நான் சொன்ன முறையில் என்னை தியானித்து பக்தியோகத்தில் ஈடுபடுவாயாக. என் ஆணைப்படி பக்தியோகத்தில் ஈடுபடும் நீ விரைவில் பேரானந்தத்தை அடைவாய். உன்னை போல் பக்தியோக தியானம் பயில்வோருக்கு ஆனந்தம் வழங்கவே பத்ரிநாத்தில் நரநாராயணர்களாக நான் அவதாரம் செய்திருக்கிறேன். எனவே என்னை தியானித்து பத்ரிநாத்தில் பக்தியோகம் புரியும் நீ விரைவாக ஆனந்தமாகிய முக்தியை அடைந்து விடுவாய் என்று அருள் புரிந்தான். கண்ணனின் ஆணைப்படி பத்ரிநாத்தை அடைந்த உத்தவரும் அவ்வாறே பக்தி யோகத்தில் ஈடுபட்டு பேரானந்தமாகிய வைகுண்டத்தை பெற்றார். இப்படி பக்தியோக தியானத்தில் ஈடுபடுவோருக்கு பேரானந்தம் தருவதால் சுகதக என்று நரநாராயண வடிவிலான திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 460வது திருநாமம். சுகதக என்றால் பேரானந்தத்தை வழங்குபவர் என்று பொருள். சுகதாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் பேரானந்தத்தை திருமால் அருள்வார்.
நாராயண நாராயண.